ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் இந்த மாதிரி தான் டென்ட் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். சென்டராக தூக்கி டென்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களது மட்டும் வித்தியாசமாக போட்டிருக்கிறோம். அந்த வித்தியாசமான டென்ட்டை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த வித்தியாசமான டென்ட்டு. இது வந்து டெய்லியும் நம்ம எடுத்து வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்ட்டு அன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்த மூங்கில் தட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசு பண்ணிட்டோம். பெருசு பண்ணி ஆடெல்லாம் வந்து பனி மழை பெஞ்சுன்னா நனையாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். மழை பெஞ்சுன்னா தண்ணி ஓடி வந்து உள்ளே விழுந்துடும், வெளியே போயிடும். ஆடு வந்து ரொம்ப சின்ன இடத்துல அடைஞ்சிருக்காமல் நல்லா நீட்டாக பெரிய இடத்துல இருக்கும். இந்த குச்சியில் தான் போட்டிருந்தோம். மழை பெஞ்ச அன்றைக்கி இங்கே பள்ளமாட்டி ஆயிடுச்சு. அதனால் அந்த குச்சியை இறக்கி விட்டோம். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இதுதான் புதுசாக வாங்கிட்டு வந்த மூங்கில் தட்டி. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இது இந்த குச்சின்னு சொல்லுவாங்க. படல் சாயம் இருக்கிறதுக்காக வச்சு கட்டுற குச்சி. அதுக்கு பதிலாக இப்போது இரும்புலையும் வச்சுருக்கோம். இரும்புல் டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து செட் பண்ணுறது சிரமம். ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செட் பண்ண முடியாது. ஹோல்ஸ் போட்டு செட் பண்ணணும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி இடத்துல அந்த மிஷின்ஸ்லாம் வேணும். ப்ளஸ் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால அப்படியே வச்சு மரக்குச்சியிலே செட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா கப்புன்னு அடைஞ்ச மாதிரி இல்லாமல் ஒரு சைடு ஓப்பனாகவும் உள்ள பனி மழைக்கு பாதுகாப்பாக இருந்துக்கும். இந்த ஆட்டு புழுக்க யூரினில் ஸ்மெல்லும் வெளியே போயிடும். ரொம்ப கப்புன்னு இருந்துச்சுன்னா ஸ்மெல் வந்து அதிகமாக அடிக்கும். அதுக்கு ஏதாச்சும் நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவும் தார்பாலின் வந்து பிடுங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கயிறு மூலமாக கட்டியிருக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து பெருசாக இதில் இதை நான் உங்களுக்கு அப்ளை காமிச்சது இந்த மாதிரி சிங்கிள் குச்சியில் சென்டராக ஹைட் பண்ணி 2 பக்கம் செம்மாக கட்டியிருப்பாங்க. அது வந்து எல்லோரும் நார்மலாக கட்டுறது. நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அன்றைக்கி நைட்டு மலையில் எடுத்து வச்சது அப்படியே இந்த படம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தை ரொம்ப ஹைட் நீளமாக வாங்கிட்டு வந்துட்டோம். புதுப்பிடுத்தா பழசெல்லாம் பிஞ்சிருச்சு. இந்த பாயை இதில் வச்சு மேலே சாக்கை போட்டு இதெல்லாம் குத்தாமல் இருக்கிற மாதிரி வச்சு கட்டி வச்சுருந்தோம். இப்போது தார்பாய் நீளத்துக்கு படலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மூங்கில் தட்டியை நம்ம இந்த மெத்தடில் போட்டாச்சு. இதே இதில் சென்ட்ரல் கார்னர் பண்ணி தூக்கி வச்சு போடலாம். ஆனால் அதை விட இது வந்து பெஸ்ட்டு. ஆடலுக்கு உள்ள நல்ல பனிக்கு இதை படுத்துக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நாம் அந்த தார்பாய்க்கு உள்ளே வந்துட்டோம். பட்டிக்கு உள்ளே ஆடு எல்லாமே பனி மழைக்கு நனையாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளேயும் இந்த விறுவிறுப்புங்கிறது இல்லை. வெளியே வெய்ய வந்தாலுமே கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்குது. உள்ளே வந்துடும்போது ஓரளவுக்கு வெயில் அந்த ஹீட் இருக்குது. அதே மாதிரி இந்த தார்பாய் தொடும்போது இருக்கிற சில்னஸ் வந்து உள்ளே இல்லை. ஆடுகள்லாம் நிம்மதியாக இருக்குது. இப்போது அதில் இருக்கிற ஒரு நேற்று புதுசாக ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கட்டணும். அதுதான் அந்த ஆடு கைத்தான் நிற்கிது. கருப்பு கலர் கலந்த ஆடு. ஃபோனை கொண்டு போங்காட்டி எல்லாம் பயந்த மாதிரி மிரண்டு கிடக்குது. நம்ம நார்மலாக வந்தோம்னா பயப்படாது. நம்ம வந்து
குட்டியை கையில் எடுத்துட்டோம்னா ஆடு நம்ம கூட வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம காட்டுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது குட்டி ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால தான் நம்ம வீட்டிலையே குட்டியை கட்டி வச்சுருவோம். ஒரு 1 வீக் அந்த மாதிரி டெய்லி கட்டி வச்சுட்டு நைட்டு கொண்டு வந்து உள்ள விட்டுருவோம். குட்டியை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு போனோம்னா ஆடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பா போகலாம். சரி, அது ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் இது ரெண்டும் வெளியே வந்தங்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை. இப்போ அந்த ஒன்றை மட்டும் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு மீதியெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்குது, இல்லைன்னா கத்துது. ஆனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, நடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த குட்டி வந்து நேற்று தான் புதுசாக பிறந்துச்சு. அதனால் அது ரொம்ப தூரம் நடக்க முடியாது காட்டுக்கலாம். அதனால் அதை கொண்டு போய் வீட்டில் கட்டி வச்சிருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன், அது கூட சொல்லணும். தேங்க்யூ.